வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர், குக்கு வித் கோமாளி, ஸோ கானா வினோத் அவர்கள், விஜய் டிவி, இது ஷோ முடிகிற வரைக்குமே முடியாது போல இருக்கு. ஸோ கானா வினோத் அவர்களுக்கு பெரிய நெருக்கடிகள் மறைமுகமாக போகப்படுது. ஆனாலும் கானா வினோத் அவர்கள் சுட்டடிக்கிற சூரியன் மாதிரி இந்த நிகழ்ச்சியில, இந்த ஷோல எப்படியாவது பிக் பாஸ்ல விட்டதை பிடிச்சிடணும் என்று மும்முரமா இருக்காரு. அது பல பேருக்கு புரியுது. அதனாலேயே மறைமுகமாக கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் அது எப்படி கானா வினோத்துக்கு மட்டும் சிலிண்டர் கிடைக்குது, கானா வினோத் மட்டும் எப்படி சீஃப் ஆஃப் த வீக் வாங்குறாங்க அப்படின்ற ரீதியில அந்த வன்மத்தை கொட்டுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, குக்கு வித் கோமாளி சீசன் 7 சில கேள்விகளுக்கான பதில். எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 அதோட முதலாவது அப்டேட் நம்ம சேனல்ல இருந்து. அடுத்தது முத்துக்குமரன் எம்கே த ப்ரொஃபஸர். அதாவது முத்துக்கிட்ட இருக்கிற பாணியை என்ன அப்படின்னா, சைலண்டா சிம்பிளா வேற லெவல்ல சம்பவம் பண்ணிடுவாரு. அது சாதாரணமா இருந்தாலும் அதோட எஃபெக்ட் பெருசா இருக்கும். மே 4ஆம் தேதி வரப்போற விடயம், அதாவது சூரியன் உதிக்க போது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ அதுல முத்துக்குமரன் அவர்கள் பண்ண தரமான சம்பவம், சரிங்களா? இது பல மக்கள் அவருடைய காணொலிகளை பல தடவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடங்கள்லையுமே லட்சங்கள், பல இடங்கள்ல மில்லியன் வியூக்கள். முத்துக்குமரன் அது என்ன விடயம் அப்படி என்பது, இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம், பேசலாம். ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தமிழ் கண்டெடுத்த ஒரு முத்துக்குமரன். முத்துன்றதை விட வைரம் என்று சொல்லலாம். பல போட்டியாளர்கள், பல வின்னர்கள் வந்திருந்தாலும் முத்துக்குமரன் ஒரு பிக் பாஸ் போட்டியாளர் அப்படின்னு சொல்லக்குள்ள, அது பிக் பாஸ் வின்னர் அப்படின்னைக்குள்ள, விஜய் டிவி பிக் பாஸ் ஷோவோட டைட்டில் வின்னர் அப்படின்னைக்குள்ள, அது கண்டிப்பா அந்த பிக் பாஸுக்கு, அந்த டைட்டிலுக்கு, அந்த விஜய் டிவியோட ஷோக்கு மிகப்பெரிய பெருமை. எத்தனை வருடங்கள் சென்றாலும் அது முத்துக்குமரன் அப்படி ஒரு சிறந்த மனிதர், திறமையான இளைஞர். ஸோ இப்படியான இளைஞர்கள் தேவை, தற்குறிகள் இல்லை, இப்படியான இளைஞர்கள் தேவை. தற்குறிகள்னாலே விஜயோட கட்சி தான் ஞாபகம் வரும். ஓகே, நம்மளுடைய பாண்டே அவர்கள் கூட சிறப்பான சம்பவம் பண்ணியிருந்தாரு இந்த கலாட்டா சேனல்ல, சரியா? விஜய வச்சு செஞ்சிருந்தாரு. விஜயோட கூட்டத்துக்கு செருப்படி கொடுத்திருந்தாரு. அவ்வளவு அற்புதமா இருந்தது அந்த காட்சிகள். சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் எது பண்ணாலுமே ஒரு சம்பவம் இருக்கும். பிக் பாஸ்ல கூட நம்ம பார்த்திருப்போம், ஜாக்லின் போட்ட திட்டத்தை எல்லாம் சைலண்டா, ஜாக்லின் பெருசா அஃபெக்ட் போடுவாங்க, பெருசா இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா முத்துக்குமரன் அவர்கள் சைலண்டா சும்மா அடிச்சு எல்லாத்தையும் துவசம் பண்ணிடுவாரு. அவங்க போட்ட திட்டத்தை அவங்க மேலே திருப்பி வேற லெவல் சம்பவம் பண்ணிருப்பாரு. பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தவர்கள் தெரிஞ்சிருக்கும். அது இப்ப போட்டா கூட பார்க்க பல கோடி பேர் வெயிட்டிங், சரியா? முத்து வர்சஸ் ஜாக்லின், முத்து வர்சஸ் சௌந்தர்யா, முத்து வர்சஸ் ராணவ் அப்படின்னு, முத்து வர்சஸ் அருண் அப்படின்னு ஒன் மேன் ஷோ. சரி, அப்படி இருக்கக்குள்ள இந்த ஒன் மேன் வர்சஸ் பல கோடி ரூபாய், பல கோடி வேலைகள், பல கோடி பிஆர், பல கோடி விஜயோட கூட்டம், இது எல்லாத்தையும் முத்துவோட ஒரு வீடியோ முடிச்சிருக்கு. அதாவது முத்துக்குமரன் அவர்கள் ஏர்போர்ட்ல நின்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அது முத்துக்குமரன் போட்ட சோசியல் மீடியால, இன்ஸ்டாலேயே பல வீடியோக்கள் போனது, பல பார்வையாளர்கள் பார்த்தார்கள், லட்சங்களை தாண்டது. ஆனா அந்த வீடியோக்கள் வேற பிக் பாஸ் குரூப்கள்ல, ஃபேஸ்புக்ல, வேற பல இடங்கள்ல, சோசியல் மீடியாக்கள்ல, வாட்ஸ்அப் குரூப்கள் எல்லாம் மில்லியன் வியூகளை தொட்டிருக்கு. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா, முத்து அவர்கள் ஒரு விடயம் சொன்னாருன்னா பல பேரை சிந்திக்க வைக்கும். தற்குறிகளா இருந்தவர்கள் கூட ஒரு அறிவாளிகளாக மாற்றும். அதாவது ஒரு இளைஞரோட கருத்து. அப்படியான ரீதியில இந்த மே 4ஆம் தேதி உதிக்க போற சூரியனோட அந்த உதயலுக்கு பல மக்களோட அறிவுள்ள, சமூக அக்கறை உள்ள நல்ல மக்களோட குரல்கள் இருந்தது. அதுல முக்கியமா முத்துவோட குரலும் இருந்தது. அப்படி என்பது இப்ப பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சிறந்த நாடு, சிறந்த சமுதாயம் உருவாவதற்கும், தற்குறிகளிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கும் ஒரு பிக் பாஸ் சீசன் 8 வின்னர், ஒரு சிறந்த இளைஞர், அவருடைய பங்களிப்பும் அப்படின்றதுல பல பேர் பாராட்டியிருந்தாங்க. நம்ம முத்துக்குமரன் அவர்களை பிக் பாஸ் சீசன் 8 இருந்த முதல் நாள் அவரை பார்த்ததுல இருந்தே கொண்டாடி கொண்டிருக்கோம். அப்ப நம்ம பேசாம இருந்தா எப்படி இருக்கும்? நான் அந்த விடயத்தை சிறப்பா சொல்லிக்கிறேன், சரிங்களா? தற்குறிகளின் முடிவு, விஜயோட அரசியல் முடிவு, உதிக்க போற சூரியனோட உதயல், அதுல பல கோடி நல்ல உள்ளங்களோட குரல்கள் இருந்தது. அதுல நம்மட சேனல்ல கொண்டாடின முத்துவோட குரலும் இருந்தது. அப்படி என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், சரியா? ஓகே, ஆரம்பத்திலே நம்ம சொல்லிக்கிறோம், முட்கூட்டியே சொல்லிக்கிறோம், வாழ்த்துக்கள் ஸ்டாலின் ஐயா அவர்கள், டிஎம்கே, தொடரட்டும் உங்கள் பணிகள்.
ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் தமிழ் சீசன் 10. பல பேர் கேட்டுக்கொண்டிருந்தாங்க எப்போ ப்ரோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 ஆரம்பிக்கும் அப்படின்னு. நமக்கு வருகின்ற தகவல்களின்படி 80% அதே டேட்டு தான், அதே மாதம் தான், அக்டோபர் மாதம் முதலாவது வாரம். அக்டோபர் மாதம் முதலாவது வாரம் அப்படின்னா என்ன டேட் மக்களே, கொஞ்சம் பொறுங்க. அக்டோபர் மாதம் முதலாவது வாரம், அதாவது 4ஆம் தேதி, அக்டோபர் 4ஆம் தேதி அல்லது அக்டோபர் 11ஆம் தேதி பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 சீசன் 10 ஆரம்பிக்கப்படும் அப்படின்றதான் நேற்று முந்த நாள் சில பேரோட பேசக்குள்ள கிடைக்கப்பெற்ற தகவல். சரிங்களா? இதற்கு முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் டீமுக்கு ஒரு ஐடியா இருந்தது. நம்ம விஜய் சேதுபதி அண்ணா கூட சொல்லியிருப்பாங்க கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் அப்படின்னு. அது வந்து இந்த ஜூலை இறுதியில ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா கூட அவங்களுக்கு இருந்ததாகவும், பட் இல்ல அது வந்து சில காரணங்களுக்காக இல்ல வழக்கம் போல அப்படின்றது இதுதான் இப்ப முடிவு. பிக் பாஸ் சீசன் 10 வந்து 10ஆம் மாதம், அதாவது 10 அப்படின்னு வருது இல்ல, அப்படியான ஒரு இது ஒன்று பண்ண இருக்காங்க. அதோட இது 10வது சீசன், அதாவது 10வது சீசன் 10வது மாதம் அப்படின்ற இதுல ஏதோ எல்லாம் வந்து பண்ண இருக்காங்க அப்படி என்பது வந்தது. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் கிடைச்சோன்னா நம்ம பேக் டு பேக் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருப்போம். ஸோ 10வது மாதம் அக்டோபர், வழக்கம் போல அக்டோபர் அப்படி என்பதுதான் கிடைக்கப்பெறுகின்ற தகவல். சரிங்களா? அது தாண்டி நிறைய டிஃப்ரெண்டா பண்ண இருக்காங்க அப்படின்றது வருகின்ற ஒரு அப்டேட். அப்போ பிக் பாஸ் சீசன் 9 கொண்டாட்டம் அது இல்ல போல இருக்கு. அதை பத்தி வேற வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து பிக் பாஸ் சீசன் 10 ஸ்டார்டிங் டேட் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முதலாவது அப்டேட். ஓகே, இதுக்கு ஒரு தனி வீடியோ போடுவோம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் மீது ஏன் வன்மம் பெருகுது அப்படின்னா, பிக் பாஸ்லயே நிறைய விடயங்கள் பண்ணார்கள், குக் வித் கோமாளியில பண்ண மாட்டார்களா? ஸோ அதுவும் வெளியில நிறைய விடயங்கள் நடக்குது. நம்ம திவாகர் சார் கூட இருக்காங்க, அவரையும் நேசிக்கிற ஒரு கூட்டம் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள எப்படியாவது இங்கேயும் கானா வினோத் அவர்களை முடிச்சிடணும், கானா வினோத் அவர்கள் பாகியா மேம் அவர்களை வெளியில அனுப்பிடணும்னு நிறைய விடயங்கள் நடக்குது. அது நீங்க கமெண்ட் செக்ஷனை வந்து பாத்தீங்கன்னாலே நாளுக்கு நாள் அந்த எதிர்ப்பு மாறி, அதாவது மக்கள் மத்தியில் அந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்றது இல்ல, அது எப்படி இவங்களுக்கு மட்டும் சிலிண்டர் கிடைக்குது, இவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது, இவங்க மட்டும் அப்படி சீப்பை உதவிக்கு வாங்குறாங்க அப்படின்னு அந்த ஒரு நெகட்டிவிட்டியை பரப்புற வேலைகள் தாறுமாற நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா பயம் வந்துட்டு போல இருக்கு பல பேருக்கு. தெரியுது எப்படியும் கானா வினோத் அவர்கள் வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்துட்டுது. அதனாலே நிறைய விடயங்கள் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு சூரியனோட உதயலை யாராலையும் தடுக்க முடியாது. அதை தடுக்கணும்னு கிட்ட போனா எரிச்சிடும். இங்க குக்கு வித் கோமாளியில சூரியன் வந்து கானா வினோத் அவர்கள், அவர் சூரியன்ல இருந்து தான் வந்தாரு. சரியா? உதிக்க போற சூரியன் உதிச்சே ஆகும். ஸோ கானா வினோத் அவர்கள் கண்டிப்பா ஃபைனலிஸ்ட், அதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுல வெற்றி பெறுவார் அப்படின்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. வெற்றி பெறணும்ன்றது என்னுடைய வாழ்த்து, பல கோடி பேரோட வாழ்த்து. லெட்ஸ் சீ. சரிங்களா? நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.